Hello friends, welcome back to Naga Cooking Series. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போறோம். fried milk. எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Naga Cooking Series subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. fried milk செய்யறதுக்கு நான் 1 லிட்டர் பசும்பால் எடுத்துர்க்கேன். பசும்பால்ல செஞ்சா தான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் கார்ன் ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இது வந்து 50 கிராம் இருக்கு. 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். இது வந்து 70 கிராம் இருக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஜீனியையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கட்டி சேராத அளவுக்கு கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மோல்டில் எண்ணெய் அல்லது நெய் தடவிக்கலாம். இப்போ பேன்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பாலை சேர்த்துடலாம். பால் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். பால் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பால் நல்லா திக்கான உடனே அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு கலந்து விட்டுறலாம். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு மோல்டில் மாற்றிடலாம். இப்போ ஸ்பேச்சுலா வச்சு நல்லா லெவல் பண்ணிக்கலாம். நல்லா லெவல் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா போட்டுக்கலாம். இது வந்து 50 கிராம் இருக்கு. 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 50 கிராம் இருக்கு. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கட்டி சேராதபடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃப்ரைட் மில்கை கோட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிளேட்டில் 100 கிராம் பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்குவேன். ஃப்ரீசரில் வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது 4 பக்கமும் கத்தியை வச்சு கீறி விட்டுறலாம். கட்டிங் போர்டு இல்லை பிளேட்டை மோல்டு மேலே வச்சு திருப்பிக்கலாம். நான் நெய் தடவுனதுனால ஈஸியாக மோல்டில் இருந்து வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவுல டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணி எடுத்த பிறகு பிரெட் க்ரம்ஸ்ல போட்டு கோட் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல ஃப்ரை பண்ற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும் போது எல்லா பீஸையும் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி ஃப்ரைட் மில்க் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நாகா குக்கிங் சீரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.